நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை எனக்கு வழங்கலாம். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம் நிகழ்ச்சியில் நாம் இப்போது தெரிந்து கொள்ளப் போவது சைனஸ் என்கிற அடுக்கு தும்மல் பற்றி, அதற்கான மருத்துவமும் அந்த நோய் எதனால் வருகிறது என்கிற காரணம். இந்த சைனஸ் என்பது இந்த பீனிசம் என்று அழைக்கப்படுகிறது, அலர்ஜி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள மூக்கு குழி என்பார்கள். இந்த பகுதியில் இருந்து இப்படி தொடங்கி இப்படி வந்து இப்படியே உள்ளிறங்கி வரும். இதுதான் அந்த மூக்கு குழியுடைய இடம். இங்குதான் முதல்ல போகக்கூடிய அந்த காத்தானது ஆக்சிஜனாக மாற்றப்பட்டு உள்ளே செல்கிறது. முழுமையடைந்த ஆக்சிஜனாக மாற்றப்பட்டு உள்ளே செல்கிறது. இந்த பில்டர், அதாவது இந்த அரிப்பு பகுதியில் உள்ள அந்த தசையானது பலகீனமடையும் போது, பலகீனமடைந்து விட்டால் அந்த பகுதியில் ஒரு நீர்த்தன்மையோடு அது இருக்க ஆரம்பிக்கும். பலகீனமடைந்து விடும், அது இலக்கமாக இருக்கும். அந்த தசையானது இலக்கமாக இருக்கும். மொத்தத்தில் இவ்வளவு பகுதியிலும் ஒரு தூசு வந்துவிட்டால் அதை தும்மல் வழியாகவே நமது மூளையானது வெளியேற்றும். அந்த பகுதி, இந்த தசையானது பலகீனமடைந்து இலக்கமாக இருப்பதால் அதிலே தூசுகளோ வெப்ப காற்றுகளோ உறைந்த நிலையான நீர்களோ பட்ட உடனேவே மூளையானது இந்த தூசை வெளியேற்றுவதற்காக தும்மலை அடிக்கடி விட்டு கொண்டே இருக்கிறது, கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறது, அந்த தூசு வளரும் வரை. ஆனால் அங்கு இலக்கம் கொண்ட அந்த தசையானது மீண்டும் இலக்கம் அடைந்து அது ஒரு ஊறல் நிலைக்கு உண்டாகிறது. ஊறல், இங்கெல்லாம் அந்த ஊறல் உண்டாகிறது, முத்தும் போது ஊறல் உண்டாகிறது. ஆக அந்த தசை பகுதியை இறுக்கமடைய வைத்துவிட்டால் இந்த தொடர் தும்மல் நோயானது நம்மளை விட்டு விலகிவிடும். இதுதான் இதில் உள்ள ஒரு முக்கிய கருத்து. ஆகவே இப்போ இந்த தசை பகுதியை இருக்கிறதுக்கான வைத்தியத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது 4 வகைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலில் வர்ம வைத்தியமாக வர்ம அழுத்தங்கள் கொண்டு இவற்றை உடனடியாக சரி செய்வதற்கான மருத்துவம் வழங்கப்படும். இரண்டாவது, நிரந்தர தீர்வாக யோகாசன பயிற்சி மூலமாக உங்களுக்கு இந்த மருத்துவம் வழங்கப்படும். மூன்றாவதாக, சிறு சிறு உணவு வகை மாற்றங்களாலும் உங்களுக்கு இது மருத்துவம் வழங்கப்படும். நான்காவதாக, சில செயல்முறைகளால் இந்த மருத்துவம் வழங்கப்படும். வர்ம அழுத்த மருத்துவமானது கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை போல நம் விரல்களை கொண்டே அந்த நரம்புகளை தூண்ட வைத்து அந்த நோயை உடனடியாக குணப்படுத்துவதற்கு சிறந்ததாக இருக்கிறது. உடனடி தீர்வு. நிரந்தர தீர்வாக யோகாசனங்கள் இருக்கும். அதற்கு சேர்ந்து சிறு முயற்சியும் உணவும் மருந்து வகைகள் போல உணவுகள் இருக்கும். பாருங்கள், பயிற்சிக்கு சென்று பழகி நலமடைவோம். இது வருடக்கணக்கான, எத்தனை வருடம் ஆனாலும் சரி, புதிதாக தொடங்கினாலும் சரி, எத்தனை வருடம் ஆனாலும் சரி, ஆப்ரேஷன் நிலைக்கு சிலர் அந்த தசை வெட்டி எடுப்பாங்க. தசை வளருது, இதாக இருக்குன்னு சொல்லி வெட்டி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி சூழலில் உள்ளவதாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து
மருந்துகள் சாப்பிட்டும் தீராமல் சலிப்படைந்திருந்தாலும் சரி, இது உடனடி தீர்வை உங்களுக்கு தரும், நிரந்தர தீர்வை உங்களுக்கு இந்த மருத்துவ முறை தரும். பாருங்கள், மருத்துவத்திற்குள் செல்லலாம். வணக்கம். இந்த சைனஸுக்கான இந்த வர்ம அழுத்தமானது நீங்கள் தொடங்கும் போது இப்போது ஒரு முறை செய்தால், இன்று ஒரு முறை அந்த அழுத்தங்கள் கொடுத்து விட்டால், மீண்டும் நாளை ஒரு முறை அந்த அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதில் நிவாரணம் முழுமையாக கிடைக்கும். மீண்டுமாக அடுத்த நாள், மொத்தம் 3 நாட்கள் மட்டும் இந்த அழுத்தம் கொடுத்தால் போதுமானது. இது உடனடி தீர்வாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இது நம்ம பக்கத்திலே வரக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இதற்கான யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். முதலில் இந்த அழுத்தத்தை கொடுத்து இதை மட்டுப்படுத்தி அந்த யோக பயிற்சியையும் செய்து கொள்ளலாம். நாம் இப்போது சைனஸிற்கான வர்ம அழுத்த பயிற்சியை பார்க்க இருக்கிறோம். இதை கவனமுடன் பழகி செய்வோம். அவசரம் வேண்டாம், கவனமுடன் பழகலாம். முதலில் நெற்றியில் உள்ள நீரை எடுப்பதற்கான வர்ம அழுத்தம். மூக்கு நெற்றியும் இணையும் இடத்திலிருந்து 5 விரல் மேலே முடி துவங்கும் இடத்தில் வைத்து, அந்த இடத்தில் 3 விரல்களை இப்படி பட்டை போல் அமைத்து கொண்டு, அந்த இடத்தில் ஒரு சிறிய அழுத்தம், ஒரு தக்காளி பழத்தை நம்ம அழுத்துற மாதிரி, பிஞ்சு போகாத மாதிரி அழுத்தம்ல அந்த அழுத்தம் கொடுத்துட்டு இடம் வலமாக அசைக்கணும். சரியா? அந்த முடி தொடங்குற இடத்துல வச்சுட்டு இடம் வலமாக அசைக்கணும் 3 நேரம். திருப்பின்னு கையை எடுத்துட்டு மீண்டுமாக 3 நேரம் இடம் வலமாக திருப்பி கையை எடுத்துட்டு மீண்டுமாக. இது தலையில் உள்ள அந்த நீர், நெத்தியில் இருக்க நீர், அதில் உள்ள தலைவலியையும் நீக்கிறதுக்கு இது சிறந்தது. சரியா? அடுத்து மூக்கில் தொடர் தும்மல் வரும். அதை நிப்பாட்டுறதுக்காக, தொடர் தும்மலை நிப்பாட்டுறதுக்கு இந்த விரலை இப்படி நீட்டி வச்சுக்கிறோங்க. ஆதரனை குத்தி இதை மேலே அப்படியே தூக்கணும். அப்படியே தூக்கி ஒரு அளவுக்கு மேலே வச்சுட்டு வாய் வழியாக மூச்சு விடணும். ஒரு 30 எண்ணிக்கை பிடிச்சிக்கிறலாம். 30 எண்ணிக்கை பிடிச்சிக்கிறங்க. அப்படியே வாய் வழியாக மூச்சு விட்டுருங்க. மூச்சு விடாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் மூச்சு விடுங்க. விட்டு செய்யுங்க. தொடக்கத்தில் மூச்சு விடாமல் செய்ய முடியாது. இது ஒரு நேரம் மட்டும் 30 வினாடி செய்தால் போதும். இது தொடர் தும்மலை நிப்பாட்டும். சரியா? தொடர் தும்மலை நிப்பாட்டும். அடுத்தது மூக்கில் நீர் ஒழுகிட்டே இருக்கும். அதை நிப்பாட்டுறதுக்கான ஒரு அழுத்தம். இது இந்த மூக்கின் ஓரத்தில், அதாவது மூக்கில் வரக்கூடிய நீரை நிப்பாட்டக்கூடியது. மூக்கின் ஓரத்தில் இந்த ஓரத்தில் உள்பக்கமாக இருக்கும். சரியா? இந்த உள்பக்கமாக அந்த தொலையுடைய கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த தசையை இருக்கிறதுக்கு தான் இது. சரியா? இந்த விரலை இந்த மாதிரி அமைச்சிக்கிறங்க. அமைச்சிட்டு மூக்கை அப்படியே அழுத்திக்கிறங்க. பிடிச்சி மூக்கை ஒன்றை ஒட்டிக்கிடுங்க. உள்ள அந்த நரம்போட ஒரு எலும்பு இருக்கும், குருத்து எலும்பு, அதோட சேர்த்து அப்படியே இருத்தி அப்படியே உள்நோக்கி அமுத்தி மேல் நோக்கி, சற்று மேல் நோக்கி தூக்கணும். சரியா? மேல் நோக்கி, இந்த மேல் நோக்கி தூக்கி லைட்டாக அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறங்க. இது ஒரு 100 கிராம் இரும்பை பிடிச்சி தூக்குறதுக்கான அந்த பலத்தில் அப்படியே தூக்குற மாதிரி பண்ணிக்கிறங்க. 100 கிராம் வெயிட்டை நம்ம எப்படி தூக்குவோமோ அது. இதுவும் அதே மாதிரி 30 வினாடிகள் பிடிக்கிறது சால சிறந்தது. இது மூக்கில் வரக்கூடிய நீரை உடனே நிறுத்தும். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு நேரம் பண்ணி 2ஆம் நேரம் பண்ணும்போது இது மூக்கில் உள்ள நீரை கண்டிப்பாக நிறுத்தி இருக்கும். சரியா? இது வாய் வழியாக மூச்சு விடுங்க. உங்களுக்கு அப்படி மூச்சு எடுக்க முடியலைன்னா வாய் வழியாக
மூச்செடுங்க. ஏன்னா மூக்கு வழியாக மூச்செடுக்க முடியாது, வாய் வழியாக மூச்செடுங்க. அடுத்து இதற்கான முக்கியமான ஒரு உகரம் அழுத்தம். இதுதான் அந்த விதானத்தை, மூக்கில் உள்ள அந்த விதானத்தை, அந்த மூக்குக்குழி தோலை வந்து இருக்கக்கூடியது. கண்ணில் இருந்து நேர் கீழே வாங்க, மூக்கில் இருந்து நேர் பக்கவாட்டில் போங்க. இது வலது பக்கம் மட்டும்தான் இருக்குது, இடது பக்கம் கிடையாது. இது வலது பக்கம் மட்டும்தான் இருக்குது. இதை வலமுத்தி காலம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல விரல இப்படி கொக்கி மாதிரி கீழே உள்ள அந்த நகத்தை வந்து மேல் நோக்கி போகிற ஒரு ஒரு முயற்சியில் இது பண்ணணும். ஆனால் ரொம்ப அழுத்திடக்கூடாது. ஒரு நல்ல பழுத்த கசலி பழத்தை நசுக்கிறதுக்குள்ள அவ்வளோ அழுத்தம் தான், தோலோட நசுக்குள்ள அவ்வளோ அழுத்தம் தான். அப்படி வச்சுட்டு மெதுவாக அப்படி ஒரு அழுத்தம் அழுத்திட்டு ஒரு 5 எண்ணிக்கையில் எடுத்துருங்க. சரி, 5 எண்ணிக்கைங்கிறது அதிகம், 3 எண்ணிக்கையில் எடுத்துட்டா ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு வாட்டி வச்சுட்டு ஒரு 5 எண்ணிக்கை இல்லை 3 எண்ணிக்கையில் எடுத்துருங்க. சரியா? இது எடுத்திங்கன்னா அந்த உள்ள அந்த விதானத்தை வந்து இது டைட் ஆகிடும், ஆப்ரேஷன் பண்ண மாதிரி டைட் ஆகிடும். அதனால் இந்த சலிப்பு குறைஞ்சி அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து இதுவும் பின்னாடி தலைக்கு பின்னாடி அந்த தொடர் தும்மலை குறைக்கக்கூடியதுக்கான இன்னொரு இது சீருங்கொல்லின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அதாவது நம்ம கொண்ட கொல்லின்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதியில் இருந்து தலைக்குழியில் இருந்து ஒரு 6 விரல் நம்ம கொடுங்கை வச்சா சரியாக வரும். இல்லைன்னா மேட்டிலிருந்து 2 விரல் இதில் வச்சுட்டு இந்த பெருவிரல் இந்த மாதிரி வச்சு வல சுழற்சி 3, இல சுழற்சி 3. இதுவும் அந்த தொடர் தும்மலை குறைக்கும். இந்த வரிசையாக செய்யும்போது இதோடைய பலன் மிக அதிகமாக இருக்கும். எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த குத்திவர்மங்கிறது வந்து வர்ம வைத்தியத்தில் முக்கியமானது. எந்த நிலையில் நம்ம வர்ம அழுத்தங்கள் கொடுத்தாலும் கூடுதல் குறைவை சரிப்படுத்தக்கூடியதான் அந்த காதன் சிறு மடலை பிடிச்சி முன்னும் பின்னுமா கண் நோக்கி காது நோக்கி அப்படி 3 நேரம். முதலில் வஜ்ராசனத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு முன்பு கைகளை ஊன்றியவாறு மூச்சை இழுத்து கொண்டு முன்னோக்கி பின்வளைந்து செல்ல வேண்டும். வளைந்த நிலையில் மூச்சை வேகமாக 3 நேரம் விட வேண்டும். இந்த மாதிரி. இப்போ மூச்சை எடுத்துட்டு வேகமாக விட்டவாறு பின்னோக்கி முன் தலை குனிய வேண்டும். மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டு மூச்சை வெளியிட்டவாறு பின் குனிய வேண்டும். மூச்சை இழுத்தவாறு மேல் எழும்பி மூச்சை வெளியிட்டவாறு. மூச்சு விடும்போது அந்த சவுண்டு வரணும், இப்படி சவுண்டு வரணும் வேகமாக. மூச்சை எடுத்துக்கொண்டு முன்பக்கமாக இருந்து கொண்டு மூச்சை விட வேண்டும். மீண்டும் மூச்சை விட்டுக்கொண்டு முன்குனிய வேண்டும். மூச்சை எடுத்துக்கொண்டு மேல் வந்து மூச்சை விட்டுக்கொண்டு முன்குனிய வேண்டும். மூச்சை விடும்போது எல்லாம் வேகமாக விட வேண்டும். இது மூச்சு அடைப்பு, மூக்கு அடைத்து இருக்கும்போது சற்று தாமதமாக வரும். இருந்தாலும் இது செய்யும்போது மூக்கு திறந்துவிடும். இத்துடன் இந்த பயிற்சி முடிகிறது. அடுத்து சுவாச பயிற்சி. சைனஸுக்கான பிராணயாம பயிற்சி இப்போது நாம் செய்யலாம். சமணம் போட்டோ பத்மாசனம் போட்டோ இருந்துக்கிறங்க, அங்கே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சியை நாம் இதற்கு அதாவது சைனஸிற்காக இப்படி செய்ய வேண்டும். விரல்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மூச்சை இழுக்க வேண்டும். இப்படி எடுக்கும்போதெல்லாம் மூச்சை எடுக்கணும், இப்படி விடும்போது மூச்சை விடணும். திருப்பி இப்படி எடுக்கும்போது மூச்சை எடுக்கணும், இப்படி வரும்போது மூச்சை விடணும். பார்த்துக்கிடுங்க. மெதுவாக இழுத்து வேகமாக விடணும். இதுதான் இதோடைய சிறப்பு. சரியா?
பயிற்சியாக 4 12 முறை செய்யலாம். அடுத்து 2 மூக்கு வழியாக. இப்படியும் 4 12 வரை செய்யலாம். இது இந்த சைனஸிற்கான தும்மல் பயிற்சியாக, அதாவது தும்மலுக்கு, சைனஸ் தும்மலுக்கு சிறந்த பயிற்சியாக உள்ளது. யோகா முடித்தவுடன் இதை செய்ய வேண்டும். நாம் அறிந்து கொண்டோம். முயற்சி செய்து பயிற்சி செய்து நலமுடன் வாழ்வோம்.